அடுத்ததாக 551 555 28 3வது பகுதி சூரா சஃப். இப்பதான் அப்படியே தொடருது பாருங்க. அல்லாஹ்வுடைய பாதையில் அணியணியாக போரிடக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் என்று சொல்லிட்டு, அதாவது பொதுவாக போருக்கு வரக்கூடியவர்கள் சஹாபாக்கள் இப்படி அணியணியாக நிற்கிறது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி பொதுவாக தொழுகையிலுமே சஃபில் அணியணியாக நிற்கிறது எல்லாருக்கும் பிடிக்குங்கிறது மற்ற சில செய்திகளில் பார்க்க முடியுது. அல்லாஹ்வுக்காக நிற்கக்கூடியவர்கள். சரி, அடுத்து மூசா அலைஹிஸ்ஸலாம் பற்றி ஒரு சின்ன செய்தி அல்லாஹ் தஆலா சொல்றான். வஇத் கால மூசா லிகௌமி, மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க தனது கூட்டத்தார்களை பார்த்து, லிம தஊதுனனி, எனக்கு ஏன் நீங்க சிரமம் கொடுத்துட்டே இருக்கீங்க, வகத் தஅலமூன அன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும், அல்லாஹ்வுடைய தூதன் தெரிஞ்சதுக்கு அப்புறம், அதாவது இறை நிராகரிப்பார்கள்ட்ட சொல்லல, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் ஏற்றுக்கொண்ட பனி இஸ்ரவேலர்களை காலப்போக்கில் என்ன செய்ய ஆரம்பிச்சாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் நிறைய தொந்தரவு கொடுக்கறது, அவங்களை ஹர்ட் பண்றது, அவங்க சொல்ற செய்தி கேட்காம இருக்கிறது, இப்படி எல்லாம் அவங்க செஞ்சாங்க. அப்படியுமே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட பெரிய அளவுல போராடினாங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்படி போராட்டத்தில் தான் ஒரு நபிமார்கள் இருந்திருக்காங்கன்னு சொல்லி காட்டுறான். அதுக்காக அடுத்த ஆயத்திலே வயது கால ஈசா இப்னு மரியம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பனி இஸ்ரவேலிடத்தில் போராடினார்கள். அடுத்து அந்த பனி இஸ்ரவேலோட வரிசையில் வந்தவங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம் அந்த நபியில வந்தவங்க தான், அவங்களுக்கு அனுப்பப்பட்ட நபிமார்கள் ஒருத்தங்க தான். அவங்களும் சொன்னாங்க, நான் உங்கள் தரப்பில் அனுப்பப்பட்ட இறை தூதராக இருக்கிறேன், முன்னால் வந்த தௌராவை உண்மைப்படுத்தக்கூடியவனாகவும் பின்னாடி வரக்கூடிய குரானை உண்மைப்படுத்தக்கூடிய மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு இறை தூதராக நான் இருக்கிறேன். எனக்கு பின்னாடி ஒருத்தர் வருவாரு, யதி மின் பாதி இஸ்முஹு அஹ்மத், அவர் பேர் தான் அஹ்மத். குரானில் 4 இடத்தில் முகமது என்று சொல்லப்பட்டது, ஒரு இடத்தில் அஹ்மத் என்று சொல்லப்பட்டது. ரசூலுல்லாஹ் இரண்டுமே அவங்களுடைய பேர் தான். அப்படிப்பட்ட பேரை வரைக்கும் சொன்னாங்க, அவங்களை நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தான் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் எப்பொழுது இந்த வேதக்காரர்களிடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிப்பு வந்ததோ, நபி அவர்கள் தான் நபி என்று சொன்னார்களோ, குர்ஆனுடைய செய்தி வந்ததோ, பையினாத் தெளிவான சான்றுகள் வந்ததோ, காலு ஹாதா சிஹ்ரும் முபீன், இது சூனியம் என்று சொல்லிவிட்டார்கள். வேதக்காரர்களும் சரி, இணை வைக்கக்கூடியவர்களும் சரி. அதனாலதான் அல்லாஹ் தஆலா சொல்றான், அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கப்பட்ட பிறகு அல்லாஹ்வின் மீது பொய்யுரைத்து, அல்லாஹ் இவரை எல்லாம் நபியாக அனுப்பவில்லை, இவரை இதை தூதராக ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொன்னாங்களே, குறிப்பாக வேதக்காரர்கள், இவங்களை விட அநியாயக்காரர் யார் என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறான். அவங்களாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, யுரீதுன லியத்ஃபி நூரல்லாஹி பிஅஃவாஹிம், வாயால ஊதி அல்லாஹ்வுடைய ஜோதி அழிச்சலாம் நினைக்கிறாங்க. ஃபூ அப்படின்னு ஊதுனா இஸ்லாம் அழிஞ்சு போயின்னு நினைக்கிறாங்க. காஃபிர்கள் வெறுத்த போதிலும் அல்லாஹ் அந்த இஸ்லாமியர்களுடைய ஜோதியை பரிபூர்ணப்படுத்துவான். அல்லாஹ் தஆலா ஒரு தூதரை அனுப்பியிருக்கிறான். அந்த தூதுவர் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த மார்க்கம் அனைத்து மார்க்கங்களை விட மேலோங்கி அது வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக, வலவு கரிஹல் முஷ்ரிகூன், இணை வைக்கக்கூடியவர்கள் இதை விரும்பாத போதிலும் அல்லாஹ் தஆலா இதை நிகழ்த்தி தீருவான். அடுத்து அல்லாஹ் தஆலா ஒரு அழகான ஒரு வாய்ப்பை கொடுக்குறான் மூமின்களுக்கு. யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஹல் அதுல்லுக அலா திஜாரா, உங்களுக்கு ஒரு வியாபாரம் சொல்லட்டுமான்னு கேட்குறான். இப்போ நம்ம கவனமாக கேட்கணும், காது தீட்டி கேட்கணும். என்ன வியாபாரம், இன்வெஸ்ட் பண்ணிடலாமா, நல்லா ரிட்டர்ன் கிடைக்குமா, லாபம் கிடைக்குமா, நல்லா கேட்டுக்கிறீங்க. அலா திஜாரத்தின் துஞ்சிக்கும் மின் அதாபின் அலீம், நரக வேதனையிலிருந்து உங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு வியாபாரத்தை சொல்லி தரட்டுமா. திஜாரானே சொல்றான், ஒரு வியாபாரத்தை, ஒரு பிசினஸ் வாய்ப்பை சொல்லட்டுமா சொல்றான். துமினூன பில்லாஹ், அல்லாஹ்வை கொண்டு நீங்கள் ஈமான் கொள்வது, ரசூலிஹி அவனுடைய தூதரை நீங்கள் ஈமான் கொள்வது, துஜாஹிதுன ஃபீ ஸபீலில்லாஹ் பிஅம்வாலிக்கும் அன்ஃபுஸிக்கும், உங்கள் உடலையும் உங்களுடைய உயிரையும் உங்களுடைய பொருளையும் அல்லாஹ்வுடைய பாதையில நீங்கள் செலவு செய்து அல்லாஹ்வுக்காக போரிடுவது, இதுதான் அல்லாஹ்விடத்தில் சாலச் சிறந்தது. அப்ப அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டு நல்லமல் நீங்க செய்யறது, அர்ப்பணிப்பது, தியாகங்கள் செய்வது, நரகத்தை விட்டு பாதுகாக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் தான் உங்களுக்கு நிரந்தரமான வெற்றியை தரக்கூடிய, லாபத்தை தரக்கூடிய லாபகரமான வியாபாரம். இந்த வியாபாரத்தை தயாரான்னு கேட்கிறான், ஆனா தயாராகிறது இல்லை. அல்லாஹ் நம்மளுக்கு புரிதலை தருவானாக. அல்லாஹ் உங்கள் பாவங்களை மன்னித்து உங்கள் அந்தஸ்தை உயர்த்துவான், சொர்க்கத்தில் உங்களை அல்லாஹ் தஆலா நுழைவிப்பான். இதுதான் மகத்தான வெற்றி. இன்னும் உங்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவியும் கிடைக்கும். நஸ்ரு மினல்லாஹி வ ஃபத்ஹுன் கரீப், அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து உதவியும் வெற்றியும் அருகாமையில் கிடைக்குன்னு சொல்றான். அல்லாஹ்வை ஈமான் கொண்டு நல்லமல் செஞ்சு நீங்க பொறுமையா இருங்க, நீங்க எதிர்பார்க்கக்கூடிய வெற்றிகள்லாம் அல்லாஹ் தஆலா தருவான். வபஷ்ஷிரில் முஃமினீன், மூமினுக்கு நற்செய்தி சொல்லுங்க அல்லாஹ் தஆலா சொல்றான். அடுத்து 552ல இந்த சூரா சஃப் நிறைவடைய போகுது. அதுல அல்லாஹ் தஆலா சொல்றான், மூமின்களே நீங்க கூன் அன்சார் அல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுக்கு உதவி செய்பவர்களாக இருங்க. அதாவது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை உதவி செய்யக்கூடியவர்களாக, இறை தூதருக்கு நீங்க உதவியாளராக இருங்க. ஈசா சொன்னதை போன்று, ஈசா அவருடைய தோழர்கள், அவங்களுடைய தோழர்கள் ஹவாரின்னு சொல்லப்படும். ஹவாரியன்கள்ட்ட கேட்டாங்க, எனக்காக அல்லாஹ்வுக்காக எனக்கு உதவி செய்யக்கூடியவங்க யார் அப்படின்னு கேட்டாங்க. அப்ப ஹவாரியன்கள் சொன்னாங்க, நாங்க உதவியாளர்களா இருக்கிறோம்னு சொன்னாங்க. அப்படிப்பட்ட பனி இஸ்ரவேலர்கள்ல ஈசா அலைஹிஸ்ஸலாமை கொண்டு ஈமான் கொண்டு அவருக்கு உதவி செய்தவர்களும் இருக்கிறார்கள், அவருக்கு மாறு செய்தவர்களும் இருக்கிறார்கள். உதவி செய்தவர்களுக்கு அல்லாஹ் தஆலா எதிரிகளுக்கு எதிராக அல்லாஹ் தஆலா உதவி செஞ்சான். இந்த மாதிரி மூமின்களை உங்களுக்கு அல்லாஹ் தஆலா கண்டிப்பா உதவி செய்வான், ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் சோதிப்பான். சோதனையில தளர்ந்துராதீங்கிறத புரிஞ்சுக்கணுங்கிறதா சூரா சஃபுடைய கான்செப்ட். அடுத்து 62வது சூரா ஜும்ஆ. இது ஒரு பிரபல்யமான சூரா.
சூரத்துல் ஜுமா இதனுடைய ஆரம்பத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானம் பூமியில் இருக்கக்கூடிய அனைத்தும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கின்றன. அதே ஸ்டைலில் தான் ஆரம்பிக்கிறார். யுஸப்பிஹு லில்லாஹ் என்று ஆரம்பித்து அந்த அல்லாஹ் மலிக்காக, குத்தூஸாக, அசீஸாக, ஹக்கீமாக இருக்கிறான்னு சில திருநாமங்களை அல்லாஹ் தஆலா எடுக்கிறான். அதுக்கப்புறம் அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ்வை அனுப்பி வைத்து அந்த நேமத்தை சொல்றான். ஹுவல்லதி பஅஸ ஃபில் உம்மீன ரசூலம் மின்ஹும், எழுத படிக்க தெரியாத இந்த சமூகத்திற்கு, அந்த சமூகத்தில் நிறைய பேருக்கு எழுத படிக்க தெரியாது. அந்த இடத்துல தான் ரசூலுல்லாஹ் எழுத படிக்க தெரியல. அப்ப அந்த எழுத படிக்க தெரியாத ஒரு தூதுவரை உங்களுக்கு அல்லாஹ் தஆலா அனுப்பி வைத்தான். எதற்காக? யஸ்லு அலைஹிம் ஆயாத்திஹி, அவனுடைய வசனங்களை ஓதி காண்பிக்க. இதுவே அத்தாசி தானே. எழுத படிக்க தெரியாதவர் அனுப்புனா ஓதி காட்ட. அப்ப எழுத படிக்க தெரியாதவர் எப்படி ஓதுறாரு? அப்ப அவருக்கு இறை தூதர் ஜிப்ரீல் வந்து ஓதி காண்பித்து, இறைவனால் தேர்வு செய்யப்பட்டு ஓதி காண்பித்து அவர் ஓதி காட்டுறார். இதுவே உங்களுக்கு சான்று. குர்ஆனை ஓதி காட்டுகிறார். வயுஸக்கீஹிம், உங்களை பரிசுத்தப்படுத்துகிறார், பண்படுத்துகிறார். வயுஅல்லிமுஹுல் கிதாப வல் ஹிக்மா, குர்ஆனையும் சுன்னாவையும் உங்களுக்கு அவர் கற்றுத்தருகிறார். அல்லாஹ்வே அவர் அப்படி தேர்வு செய்திருக்கிறான். இதற்கு முன்னாடி நீங்க பகிரங்க வழிகாட்டில் இருந்தீங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். உங்களுக்கான தூதுவர் வாஹரீன மின்ஹும் லம்ம யல்ஹகு பிஹிம், உங்களை வந்து சேராத அடுத்து வரக்கூடிய ஜெனரேஷன், அடுத்தடுத்த தலைமுறைக்கும் இவர்தான் தூதுவர், உலக மக்கள் அனைவருக்கும் இவர்தான் தூதுவர் என்ற கருத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி இது அல்லாஹ்வுடைய அருள். நாடக்கூடியவர்களுக்கு அந்த அருளை அல்லாஹ் தஆலா தர்றான். அடுத்து யூதர்களை பத்தி அல்லாஹ் தஆலா திரும்ப இங்க பேசுறான். மதீனாவுடைய சூறாங்கிறனால அதிகமாக வேதக்காரர்கள் யூதர்கள் பத்தி, முனாஃபிகீன்கள் பத்தி இங்க செய்தி வருது. சரி, இந்த யூதர்கள் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? தௌரா கொடுக்கப்பட்ட அந்த தௌராவை பின்பற்றாத யூதர்கள் கழுதையை போன்று, பொதி சுமக்கும் கழுதை. கழுதைக்கு மேல என்னதான் நம்ம வச்சாலும் அதுக்கு தெரியாது. தங்கத்தை அள்ளி வச்சாலும் அதே மாதிரி தான் நடந்து போகும். குப்பை அள்ளி வச்சாலும் அதே மாதிரி தான் நடந்து போகும். கழுதைக்கு தெரியுமா கருப்பு ஒரு வாசனை அப்படிங்கிற மாதிரி கழுதைக்கு தெரியாது அதுக்கு மேல என்ன இருக்குன்னு சொல்லி. கழுதை மாறிங்கிறான். தௌராவை பெற்றிருந்தும் அதை அவர்கள் உண்மையாக சுமந்து கொள்ளாமல் அதை அவர்கள் பின்பற்றி நடக்காதனால அவர்கள் கழுதைக்கு சமமாக அல்லா இடத்துல ஆகிவிட்டார்கள் என்று சொல்லி யூதர்களை கூப்பிட்டு நீங்க சொல்லுங்க. ஆனா யூதர்கள் அவங்க என்ன சொல்லுவாங்க? நாங்க தான் அல்லாஹ்வுடைய நேர்வழியில இருக்கிறோம், நாங்க தான் சரியான வெற்றிக்கு அடைய போறோம், சொர்க்க அடைய போறோம்னா சொல்றாங்கல்ல. கேளுங்க அவங்களை கூப்பிட்டு, அப்படியே நீங்க உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய நேசர்களாக இருந்தா ஃபத்தமன்னல் மௌத், மௌத் ஆசைப்படுங்க பாப்பா, மௌத்துக்கு தயாரா, மௌத்தாரீங்களா அப்படின்னு கேளுங்க. அரண்டுருவாங்க. அல்லாஹ் சொல்றான் அடுத்த பக்கத்துல 553, வலா யதமன்னௌனஹு அபதம் பிமா கத்தமத் ஐதீஹிம், அவர்கள் கரங்கள் முற்படுத்திய பாவத்தின் காரணத்தினால் மரணத்தை ஆசைப்படவே மாட்டாங்க. உலகத்துல வாழ்ந்துகிட்டே இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா சொல்லுங்க, குல் இன்னல் மௌத் அல்லதி தஃபிரூன மின் ஃபஇன்னஹு முலாகீக்கும், எந்த மரணத்தை விட்டு நீங்கள் பயந்து ஓடுகிறீர்களோ அந்த மரணம் உங்களை தேடி வந்துட்டு இருக்கு, உங்களை அது பிடித்து கொள்ளும். பிறகு இறைவன் பக்கம் நீங்கள் திருப்பப்படுவீர்கள், நீங்க செய்த அனைத்து அமல்களையும் அவன் எடுத்து சொல்லுவான் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அடுத்த சூரா ஜும்மாவுடைய அடுத்த ஹாஃப் என்ன அப்படின்னு சொன்னா, மூமின்களே தொழுகைக்காக நீங்கள் அழைக்கப்பட்டால், குறிப்பாக லியோமில் ஜும்மா தொழுகைக்காக பாங்க சொல்லிவிட்டால் அல்லாஹ்வை தொழுவதற்காக, ஹுத்பா கேட்பதற்காக விரைந்து வாருங்கள், வியாபாரத்தை விட்டு விடுங்கள். அதனாலதான் கடை அடிச்சுட்டு தொழுகைக்கு வந்துடும். பாங்க சொன்னதுக்கு அப்புறம் தொழுகை முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க பூமியில சுற்றி திரிந்து அல்லாஹ்வுடைய அருளை தேடிக்கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு ரிஸ்க் தருவான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு, ஆனா சிலர் ரசூலுல்லாஹ் காலத்துல இப்படி ஒரு சம்பவம் நடந்தது அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். ஒரு ஜும்மால் ரசூலுல்லாஹ் குத்பா செஞ்சுட்டு இருக்கிறாங்க, எல்லாம் கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஒரு வியாபார கூட்டம் வந்து என்ன செஞ்சாங்க, பொருள் எல்லாம் இறக்குனாங்க. சத்தம் கேட்டதுமே தன்னிலை மறந்து என்ன செஞ்சுட்டாங்க, பர்ச்சேஸ் பண்றதுக்காக, பொருளை வாங்குறதுக்காக வேண்டி என்ன செஞ்சுட்டாங்க, எந்திரிச்சு போயிட்டாங்க. உங்களை நின்ற நிலையில குத்பா செஞ்சுட்டு இருக்கும்போது ஒருத்தர காயுமா உங்களை மிம்பர்ல நின்ற நிலையில விட்டுட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரியான தவறு இனிமே செய்யாதீங்க. அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய நன்மை கூலிதான் சால சிறந்தது. அல்லாஹ்வுடைய திக்ரில், அல்லாஹ்வுடைய இபாதத்தில் இருக்கும்போது நீங்க கவனக்குறைவு ஏற்படக்கூடாதுன்னு நான் சொல்லலாம். எல்லாரும் போயிடல, உறுதிமிக்க சஹாபாக்கள் இருந்தாங்க, புதிதாக இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் அல்லது ஈமானில் பலகீனமானவங்க போயிட்டாங்க. அல்லாஹ் தஆலா இதையும் சொல்லி காட்டுறேன், இந்த மாதிரி இனி தவறு நடக்கக்கூடாதுன்னு. ஹைர், அடுத்த 63வது சூரா முனாஃபிகூன். இந்த சூறாவில் அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய செய்தி, முனாஃபிகீன்கள் வந்து நாங்க அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்றுக்கொண்டோம் என்று சாட்சி பகர்கிறார்கள். அல்லாஹ் அவர்கள் பொய்யர்கள் என்று அல்லாஹும் சாட்சி பகர்கிறான்னு சொல்லி அவங்க பொய் சத்தியம் செய்யறாங்க. நாங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டோம், அல்லாஹ்வை ஏத்துக்கிட்டோம், மறுமை ஏத்துக்கிட்டோம். எதுக்கு இந்த சத்தியம் செய்யறாங்கன்னா, காஃபிர் இல்லைன்னு அவங்க காமிச்சிக்கிறதுக்காக. காஃபிர்னு அவங்க இருந்தாங்கன்னா அவங்களோட நீங்க போர் செய்யக்கூடிய நிலைமை வரும். அப்ப நீங்க அவங்களோட போர் செஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக பொய் சத்தியம் செஞ்சு அவங்க முஸ்லீம்னு ஏமாத்துறாங்க என்றால் அதெல்லாம் சொல்லி காட்டுறான். அடுத்த பக்கம் வாங்க 554. அவங்க எப்படி இருப்பாங்க முனாஃபிகீன்கள் பார்க்கிறதுக்கு, இல்ல பேசினா எப்படி இருக்கும்? அல்லாஹ் சொல்றான், இதா ரஅய்தஹும் துஅஜிபுக அஜ்ஸாமுஹும், பார்த்தீங்கன்னா அவங்களோட உடல் திடகாத்திரம் அப்படி நீங்க வியந்து போற மாதிரி இருக்கும். அப்படி உடல் கட்டுடல் கொண்டவங்களா இருப்பாங்க. வயகூலு தஸ்மா லிகௌலிஹிம், பேசுனாங்கன்னா அப்படி முத்து முத்தா பேசுவாங்க, இனிமையா பேசுவாங்க, ஸ்வீட்டா பேசுவாங்க, அப்படியே நாவன்மை உள்ளவர்களா இருப்பாங்க. உண்மையா சொல்றாங்களோ, இவ்வளோ நல்லவங்களோ, ரொம்ப தக்குவாதாரிகளோ அப்படின்னு நம்ம நினைக்கிற மாதிரி இருக்கும். இப்படிப்பட்ட முனாஃபிகீன்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க. பேசுனா அப்படிதான் சொல்லுவாங்க. அவங்க பேசுறத வச்சு அவங்க பெரிய தஹஜ்ஜுத் தொழக்கூடியவங்க போல, பெரிய அல்லாஹ்வுடைய அவுலியா போல நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனா பேச்சு தான் அப்படி இருக்கும், செயல் இருக்காது. அவங்க தான் அவங்களோட உண்மையான எதிரிகள். ஃபஹ்தருஹும், எச்சரிக்கையா இருந்து கொள்ளுங்கள். காத்தலஹுமுல்லாஹ், அல்லாஹ் அவர்களை அழிப்பானாக என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். சரி, அவங்க இடத்துல வாய்ப்பு கொடுக்கப்பட்டால், வைதா கீல லஹும் தஆலு, வாங்க இஸ்லாத்துக்கு சரியான முறையில் வாங்க, தொழுகைக்கு வாங்க, அல்லாஹ்வுடைய கட்டளையின் பக்கம் வாங்க, யஸ்தக்ஃபிர் லக்கும், அல்லாஹ்வுடைய தூதர் உங்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்பாரு,
என்று சொல்லி அவங்கள கூப்பிட்டா தெனாவட்டா நடந்து போறாங்க, பெருமை எடுத்தவர்களாக இருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு நீங்க பாவ மன்னிப்பு கேட்கறது கேட்காதது எல்லாமே ஒண்ணுதான், அல்ல அவங்களை மன்னிக்க மாட்டான்னு அல்லா அதில் சொல்லிட்டு அவங்களுடைய இன்னொரு தீய செயல் என்ன தெரியுமா? ஹுமுல்லதீன யகூலுன லா துன்ஃபிகு அலா மன் இன்த ரசூலில்லாஹ். அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் பக்கத்தில் இருக்கக்கூடிய குறிப்பாக முஹாஜிரீன்கள், ஏழை மக்கள், இவங்களுக்கு நீங்க செலவு பண்ணாதீங்கன்னு அன்சாரிகள்கிட்ட போய் சொல்றது. ஏன் நீங்க செலவு பண்ணி அவங்களை வச்சுக்கிட்டீங்க? மக்கள் அந்த வந்தேரிகளுக்கு நீங்க ஏன் இடம் கொடுத்து வச்சிருக்கீங்க? காசு பண்ணி கொடுக்குறீங்க, உங்களையே மிகச்சிற போறாங்க அப்படிலாம் உசு பேத்துறாங்க. அல்லாஹ் தஆலா சொல்றான், அல்லாஹ் இவர்களுடைய செயலை எல்லாம் அறிந்தவனாக இருக்கிறான். அடுத்ததாக இன்னும் சில முனாஃபிக்கீன்கள் சொல்றாங்க, மதீனாவுடைய ஆட்சிக்கு மட்டும் நாங்க வந்துட்டோம், இந்த எல்லா கேவலப்பட்டவங்களையும் நாங்க விரட்டிடுவோம். அதுல ரசூலுல்லாஹ் உட்பட்டு சொல்றாங்க, முனாஃபிக்கீனுடைய தலைவன் சொன்னா என்பதாகவும் அப்துல்லா பின் உபை பின் சலூல் இப்படிலாம் சொன்னான்னு சொல்லி தஃப்சீர் ஆசிரியர்கள் சொல்றாங்க. ஆனா அல்லாஹ் தஆலா இடத்தில் தான் கண்ணியம் இருக்கிறது. அல்லாஹ் தஆலா மூமின்களை தான் கண்ணியப்படுத்துவான், இவர்கள் என்றும் இவர்கள் மேலோங்க முடியாது அல்லாஹ் சொல்றான். அடுத்து சூரா முனாஃபிக்கினுடைய செகண்ட் ஹாஃப், ஈமான் கொண்டவர்களே உங்களுடைய செல்வங்கள் உங்களுடைய குழந்தைகள் அல்லாஹ்வுடைய சிந்தனை விட்டு உங்களை திசை திருப்பிட வேண்டாம், மிகைத்து விட வேண்டாம். அப்படி மிகைத்து விட்டால் நீங்கள் நஷ்டவாளி ஆயிருவீங்க. நீங்க மரணம் வர்றதுக்கு முன்னாடியே தான தர்மங்கள் அதிகம் செஞ்சிருங்க. மரணத்தை சமீபித்த பிறகு ஒருத்தர் சொல்லுவார், லவ்ல அஹர்தனி, எனக்கு கொஞ்சம் எனக்கு அவகாசம் கூட, நான் தர்மம் செய்யறேன் அப்படின்னு அவர் சொல்லுவார். அதுல புண்ணியம் இல்லை என்றால் அதெல்லாம் சொல்றான். எந்த ஒரு மனிதருக்கும் அவருக்கான தவணை வந்து விட்டால் அது முந்தப்படாது, பிந்தப்படாது. அடுத்து சூரா தகாபுன் ஆரம்பிக்கிறது. ஒரு பக்கம் மட்டும் இப்ப பார்க்க போறோம். 555. வானம் பூமியில் இருக்கக்கூடிய அனைத்தும் அல்லாஹ் தஸ்பீ செய்கிறது. அவனே உங்களை படைத்தான், உங்களில் இறை நிராகரிப்பாளர்கள் இருக்கிறீங்க, முஸ்லீம்கள் இருக்கிறீங்க. அல்லாஹ் தஆலா எல்லாத்தையுமே கண்காணிச்சிட்டு இருக்கிறான். வானம் பூமியை அவன் படைத்திருக்கிறான், உங்களை அழகான தோற்றத்தில் அவன் படைத்திருக்கிறான். நீங்கள் செய்யக்கூடியவற்றை, வானங்கள் பூமியில் இருக்கக்கூடிய அனைத்து ரகசியங்கள் பகிரங்கமானவைகள் அனைத்தையும் அல்லாஹ் அறியக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ் அவ்வளவு பெரிய குதிரத்து இருக்கு. என்ன காஃபிர்களே, உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த மக்களுடைய செய்தி வரல, இறை நிராகரித்தவர்கள் எப்படி அழிந்தாங்கிற செய்தி வரல என்று கேட்டு அவர்களிடத்தில் தெளிவான அத்தாட்சிகள் வந்த போது, இறை தூதர்கள் வந்த போது, ஒரு மனுஷரா வந்து எங்களுக்கு இதெல்லாம் சொல்றது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க, அழிஞ்சாங்க. இன்னும் இறை நிராகரிப்பாளர்கள் நினைச்சிட்டு இருக்கிறாங்க, அல்ல இபாசு, அவர்கள் உயிர் கொடுத்து எழுப்பப்பட மாட்டோங்கிற ஒரு நினைப்புல, ஒரு மெதப்புல, அப்படிப்பட்ட ஒரு சிந்தனையில தான் எல்லா தவறையும் செஞ்சுட்டு இருக்காங்க. நபியே சொல்லுங்க, பலா ரப்பி, என் இறைவன் மீது ஆணையாக, லதுபாசுன், நீங்கள் எல்லாம் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவீர்கள், சும்ம லதுனப்பஉன், நீங்கள் எல்லா செய்திகள் நீங்க என்ன செஞ்சீங்கிறதெல்லாம் நீங்கள் அறிவிக்கப்படுவீர்கள், பிறகு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் ஒன்று திரட்டப்படுவீர்கள். எனவே அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் அல்லாஹ் நூறாக பிரகாசமாக இறக்கியிருக்கக்கூடிய இந்த குர்ஆனையும் நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் என்ற செய்தியோடு இந்த 555வது பக்கம் நிறைவடைகிறது.